உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். 2025 இந்த வருடம் இந்த முடிய போகுது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, புத்தாண்டு வரப்போகுது. தமிழ் சினிமாவுடைய இந்த 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 வருடம் எப்படி இருந்ததுன்னு பல பேர் பல இன்டர்வியூ, பல செய்திகள், பல கட்டுரைகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய பார்வையிலேருந்து 2025 தமிழ் சினிமாவுக்கு ஒரு மோசமான வருடம் தான். அதை நான் சொல்ல, தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொன்னது, முக்கியமாக தேட்டருக்காரங்க சொன்னது வந்து எங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் இல்லைங்கன்னு. ஒரு தொடக்கமே அமர்க்கலமாக இருந்தது 2025. விடாமுயற்சின்னு ஒரு படம் வந்து, விடாமுயற்சி 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 எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு அதுக்கு விடாமுயற்சின்னு எப்போ தலைப்பு வச்சாங்களோ போட்டு எதிர்பார்த்து 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 ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளே வந்து லைக்காவுடைய படம் அஜர்பைஜானில் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோன்னு சொல்லி செலவை எக்கச்சக்கமாக எடுத்து பில்டப் அதிகமாக கொடுத்து தேட்டரில் பார்த்த ரசிகர் பூரா வந்து அஜித் ரசிகர்கள், என்னங்க இது வந்து எங்களுக்கான படமா, அது எங்கள் தலைக்கான படமா அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் அந்த படத்தை அப்படியே எடுத்து விட்டாங்க. அதுக்கு மீடியாவும் ஒரு காரணம் பில்டப் பண்ணதுக்கு. அது காரணம் என்னென்னா, அதை அப்படி வந்து அமைக்க வச்சுருந்தாங்க. அதை அப்டேட்டை விடாமல் அவ்வளோ காலம் இழுத்ததுக்கு அதுக்கு இன்னொரு காரணம். அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நிறுவனமான லைக்கா கடையை கட்டி போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்கள்லாம் யாருங்க எடுக்க முடியும்? வந்து அப்படி ஒரு பெருநம்பிக்கையோடு வந்தவங்க வந்து, அதான் சொல்லுவாங்கள்ல, படம் எடுத்து பாருங்கள் தெரியும் அப்படின்னு. நீங்கள் கல்யாணம் பண்ணிடலாம், வீடு கட்டிடலாம், வேற ஒரு தொழில் கூட பண்ணிடலாம், சினிமா எடுத்து மீண்டு வர்றது மிகப்பெரிய கஷ்டம். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் 2025 லைக்கான்ற ஒரு நிறுவனம் எடுத்த ஒரு படம் வந்து விடாமுயற்சி. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே காலியாகிட்டாங்க. அப்படின்போது ஜேசன் சஞ்சயோட ஒரு படம் இருக்குது, விஜயோட பையன். அந்த படம் வந்து அது ஓடி அதை காப்பாற்றினா தான் தொடர்ச்சியாக எடுப்பாங்கன்னு தெரியல. உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயங்க வந்து. ஏன்னா ஒரு காலத்தில் ஏவிஎம், விஜயவாகினி, பிரசாத் இப்படியா இருந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், இப்படியா இருந்த தமிழ் சினிமா ஒரு கட்டத்தில் அப்படியாகி கார்பரேட்டுக்கு உள்ளே வந்து ஏஜிஎஸ் நிறுவனங்க மாதிரியான படங்கள்லாம் எடுத்தால் கூட அவங்க கூட பார்த்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க வந்து. ரொம்ப அகலக்காலெலாம் வைக்கிறது இல்லை. ஆனால் லைக்கா மாதிரி நிறுவனங்களை ஏன் இப்படி வந்து காலி பண்ணி விட்டீங்க சாமி? அது தமிழ் சினிமாவுக்கு பெரும்பங்கு உண்டு, வந்து இயக்குநர்களுக்கு பெரும்பங்கு உண்டு. ஓகே, அதுக்கு அடுத்த படம் தான் இந்த 2025 குட் பேட் அக்லி. ஏன்னா விடாமுயற்சி அப்படியே விழுந்தவுடனே குட் பேட் அக்லியில் மொத்த கவனம் வந்தது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மில்லியன் கணக்கில் ஓடிச்சு. அஜித் ரசிகர்லாம் கொண்டாடினாங்க, தியேட்டரை வேறு விதமாக அதகலம் பண்ணாங்க. ஒரு ஹிட் படம் தான். ஆனாலும் வந்து இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் இல்லை, அஜித் ரசிகர்களுக்கான முழுக்க ஒரு ஃபேன்ஸுக்கான படம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்தது. ஏற்கனவே அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவிஸ்க்கு வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 56 கோடி ரூபா லாஸுங்கிற அளவுக்கு அவங்க சொல்லாமல் மெல்லாமல் இருந்ததாக கூட தகவல் வந்தது. காரணம் என்னென்னா, இந்த விடாமுயற்சி படம் ஸ்டார்ட் ஆகும்போதே அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கொடுத்துட்டாங்க. அது வட்டி மேலே குட்டி மேலே குட்டி இப்படிலாம் போயிட்டு இருந்தது. இதை தான் சொல்கிறாப்புல திருப்பூர் சுப்பிரமணியம் திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்கிறார். இந்த ஓடிடின்னு ஒன்று வந்த பிறகு தான் இந்த ஹீரோக்கள் டாப் 6 டாப் 7 இருக்கிற ஹீரோக்கள் பூரா சம்பளத்தை ஏற்றிவிட்டாங்க. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் ஓடிடி தான் வந்து எல்லாருக்குமான ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. எல்லாரும் ஓடிடியில் படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓடிடி எல்லா படங்களையும் வாங்க ஆரம்பித்தாங்க. அடடா ஓடிடி எல்லாத்தையும் கொடுத்து வாங்குறாங்க, விலை எடுத்து கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லி மொத்த பேரை விழுந்து இந்த ஹீரோக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பிஸ்னஸ் ஓடிடியில் நடக்குது, நம்ம சம்பளத்தில் ஏற்றினா என்னன்ட்டு எல்லாம் 3 கோடி 4 கோடின்னு இருந்தவங்கலாம் வந்து 100 கோடி 150 கோடி 175 கோடி, அதுக்கப்புறம் அந்த கோடியிலேருந்து இறங்கவே இல்லை. இதுதாங்க சினிமா, தமிழ் சினிமா விழுந்ததுக்கு முதல் காரணம் இதுதான். அதுக்கப்புறம் ஓடிடி பூரா சரிய ஆரம்பிச்சது வந்து. இப்போ ஓடிடிலாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்குறதே கிடையாது வந்து. ஓடிடிலாம் ஒரு படம் 50 கோடி கலெக்ட் பண்ணால் ரைட்டு, அந்த காசு தரேன்றாங்க. ஒரு 40 கோடினா 10% கம்மி பண்ணிடுறாங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 160 படங்கள் ஓடிடி வாங்கியிருக்காங்க. அதில் 120 படங்கள் டேர்ம்ஸில் தான் வாங்கியிருக்காங்க. ஓடனா காசு தரேன், பார்வையாளர் அதான் பார்த்தாங்கன்னா, ஜனங்க பார்த்தாங்கன்னா காசு தரோம், இல்லைன்னா கடையை கட்டுங்க, இந்த டேர்ம்ஸுக்கு ஒருத்தவங்க ஒரு 50 படமாக 48 படங்கள் மட்டும்தான் அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஓடிடி நிலைமை அப்படி இருக்குது. அவங்களும் பாரு, ஏங்க இன்றைக்கி வந்து பார்வையாளர் பார்த்தா தானே வந்து அவன் விளம்பரம் கொடுப்பான், அவங்களுக்கு வருமானம் வரும். அவன் ஓடிடியில் படம் பார்க்கறது கூட நேரம் இல்லைன்ற இதில் போயிடுச்சு. பெரிய படங்களுடைய எதிர்பார்ப்பு 2025 சுக்குநூறாக போயிடுச்சு. இங்கே கூலி ஓகே, கூலியும் உண்மையிலேயே லோகேஷ் கனகராஜ் எம்பா ஒன்று நம்மனார சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நீ பிரமாதமாக எடுத்திருந்தீங்கன்னா அந்த படம் எந்த லெவலில் போயிருக்கோம்.
அதை போட்டு உருட்டி பெரட்டி அதை ஒரு மாதிரி ஆக்கி நாகார்ஜுனா கேரக்டரை வேறு மாதிரி உள்ளே போன பிறகு ஒரு சேரில் உட்கார வச்சு ஒருத்தர் எரிக்கிறேன்னு சொல்லி அந்த சேரை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி அந்த சேரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தகர சேர் மாதிரி இருந்து இது வந்து ரஜினிகான படமா, இது எப்படி ஒத்துக்கிட்டாரு, ஏன் முழுசாக வந்து ஒரு இயக்குனரை வந்து நம்பிட்டாரு, நம்பின ஒருத்தர் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டாரு. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த படம் 600 கோடி கலெக்ட் பண்ணிச்சுங்க. ஆனால் என்னென்னா தயாரிப்பு செலவு அதிகம், அதனால் நீங்கள் டாப்பில் கொண்டு வர முடியாது. கலெக்ட் பண்ணிச்சு. குட் பேடுகளே இப்படி தான் வந்து தயாரிப்பு செலவு அதிகம், குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அதிக லாபம் அடித்த படம் அப்படின்னா 2025 டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும்தான். பிரமாதமான ஒரு கதை வந்து ஒரே ஒரு நாட்டுக்கு ஒரு இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது அவங்க என்னென்ன பிரச்சனைகளை, ஒரு சாதாரண பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்க ஒரு ஃபேமிலியோடு வரும்போது அப்படின்ட்டு மிக நேர்த்தியாக எடுத்திருந்த ஒரு படம் வந்து அட்டகாசமான படம். 90 கோடி அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் குடும்பஸ்தன் ஒரு படம் வந்து போகிற பக்கத்தில் அப்படி அந்த கதை கூட அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு வந்து நமக்கே. இந்த படங்கள்லாம் ஓடினப்போ பெரிய படங்கள்லாம் எங்களை ஏமாற்றம் முடிச்சிச்சு. பெரிய படங்கள் தானே பெரிய எதிர்பார்ப்பு, வரவேற்பு. இப்போ கூட ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம் கூட சொல்லியிருந்தார் வந்து தியேட்ரு வாசலில் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, ரிவ்யூ எடுக்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போய் அந்த ஹோட்டல் வாசலில் வச்சு நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுப்பீங்களா, தோசை சரியில்லை, பூரி சரியில்லை அப்படி இப்படின்ட்டு அப்படின்லாம் கேட்டிருந்தார் வந்து. நீங்கள் ரிவ்யூ பண்ணுறத பல பேர் அதான் சொல்லிட்டுருங்க. ரிவ்யூ பண்ணலைன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியான படங்கள், குடும்பஸ்தன் மாதிரியான படங்கள், அப்புறம் வந்து இப்போ வந்து ஆண் பாவம் பொல்லாதது, இந்த மாதிரியான படங்கள்லாம் தெரிஞ்சிருக்காதுங்க. அதுக்கு மீடியாவும் ஒரு காரணம் இல்லை. ஏன்னா எல்லா படத்தையுமே வெளுக்கிறாங்க அவங்க, எல்லா படத்தையுமே வெளுக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு படத்தை நீங்கள் தாங்க பில்டப் கொடுக்குறீங்க. ஒரு படத்தை நீங்கள் வந்து 1000 கோடி அடிக்கின்றீங்க. இந்த படம் வந்து தென்கொரியாவில் பேசும், இந்த படம் ஜப்பானில் வந்து உருட்டும். அப்புறம் இந்த படம் பாருங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஓஹான்னு இப்போ இதில் நடித்த அந்த பாலிவுட் நடிகர் வந்து கலக்கியிருக்காரு. நீங்கள் ஒரு 120 ரூபா 150 ரூபா கொடுத்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியாக கூட்டின்னு வருவீங்க. நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கூட்டின்னு வருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வருவீங்க, ஃப்ரீ டிக்கெட் வாங்கி கொடுப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி அடிக்கும். அப்படிலாம் அந்த படம் பார்க்குறவன படத்துக்கு முன்னாடி பொய் சொல்லி அவனை தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டுன்னு வந்து அவன் பார்த்த பிறகு, அதுவும் ஃபஸ்ட் ஷோ பார்த்த பிறகு அவனுக்கு எப்படியாப்பட்ட மனசு இருக்கும். அது எங்கேயாவது கொட்டி குமுற வேணுன்றதுக்காக அவன் வந்து மைக் நீட்டும் போது பேசுகிறான். ஆனால் அந்த மைக் மட்டுமே அவனுக்கான இதுவும் கிடையாது. அவங்ககிட்ட செல்ஃபோனும் இருக்குது, அவனுக்கான சோஷியல் மீடியாவும் இருக்குது. நீங்கள் மீடியாவை ஒட்டுமொத்தமாக நீங்கள் இது பண்ண முடியாது. அந்த சோஷியல் மீடியாவில் வெளுக்கிறவனும் இருக்கிறான். அதை தாண்டி மச்சான் ஆண் பாவம் பொல்லாதுன்னு ஒரு படம், எக்ஸலண்ட்டான படம் வந்து பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், இந்த படமே வேறு லெவலில் அப்படின்னு சொல்கிற அந்த ரசிகனும் இருக்கிறான். அந்த ரசிகனாலையும் ஓடி இருக்குது. அதெல்லாம் மீறி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரீரிலீஸு. மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு ரீரிலீஸ் படத்தை வந்து கொண்டாடுறாங்க, அந்த ரீரிலீஸ் படத்தை ஓட வைக்கிறாங்க, அந்த ரீரிலீஸ் படத்தை வந்து செம்ம கலெக்ஷன் அடிக்குது அப்படின்பொழுது எவ்வளோ என்ன ஆயிடுச்சு இப்போ தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா தியேட்டருக்காரங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, தமிழ் சினிமாவே என்ன பண்ண போகுது. ஏன்னா 2025 கிட்டத்தட்ட உலக அளவில் 2400 கோடி ரூபாய் தமிழ் சினிமா வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த வசூல் பெரிய வசூல்லாம் இல்லை அப்படின்றாங்க. அங்கே ட்ரேடில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 285 292 படங்களை வந்திருக்குது. அதில் 11% மட்டும்தாங்க வெற்றி. அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். வெறும் 10-11% அப்படின்னா என்ன ஆகும், எந்த நிலைமைக்கு போகும். ஆனால் இதெல்லாம் மீறி ரீரிலீஸ் படத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு அப்படின்னா அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் படையப்பாவை எடுத்துங்க, 23 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது. தமிழ்நாட்டை தாண்டி வட இந்தியாவில் ஓடி இருக்குது. அதை தாண்டி ஓவர்சீஸில் அந்த படம் கலக்கி இருக்குது. வந்து ஓவர்சீஸில் அந்த படத்தை கொண்டாடி இருக்காங்க. இப்போ பாருங்கள், நானின்னு ஒரு படம் வந்தது இல்லை, 2012 வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம். நானி ஈகா அப்படின்னு தெலுங்கில் வந்த அந்த படம் வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியா படம்னு நினைக்கிறேன். அந்த படம் அப்பயே பெரிய ஹிட்டு. அந்த படத்தை 2026 ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ரீரிலீஸை உலகம் முழுக்க பண்ண போகிறாங்க. அப்போ பாருங்கள் ரீரிலீஸ்க்கான வரவேற்பு எப்படியாப்பட்ட வரவேற்பாக இருக்குது. அப்போ இருக்கிற இந்த டைரக்டர்லாம் என்ன ஆகிட்டீங்க நீங்கள் அப்படின்னு. மிக முக்கியமாக இந்த வருஷத்தில் மிக முக்கியமான படமாக ஒன்று சொல்லணும்னா சிறை. இன்னும் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வருடத்தினுடைய கடைசி படமாக வந்தது. அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு இன்னும் வந்து தெரியல வந்து. ஏன்னா இந்த லிஸ்ட்டில் எல்லாம் நீங்கள் சேர்க்கும்போது சிறை படத்தையும் கண்டிப்பாக சேர்த்தே நீங்கள் ஒரு பிரமாதமான ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆடியன்ஸ் தான் சிறை படத்தையும் ஓடிட்டு இருக்காங்க, சிறை படத்தையும் வரவேற்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு முன் சீட்டில் உட்காந்து சொல்கிறாரு ஒரு தியேட்டரில், நான் சத்தியமாக இதை எதிர்பார்த்தே வரல, ஏதோ பொழுதுபோக்குறதுக்காக குளிருக்கு பயந்து நீங்கள் வந்து உட்காந்தேன் நான், ஆனால் வேறு லெவலில் படம் கலங்க அடிச்சிட்டுங்கன்னு காட்டுறாங்க. இதுதாங்க ஒரு படத்துக்கான வெற்றி. இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு பக்கம் தியேட்டர் உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க வந்து,
நடிகர் பின்னாடி போகிறீங்க, நடிகர் சம்பளத்தை ஏற்றிடுறீங்க, நடிகருக்கு வந்து வாரி வாரி கொடுக்குறீங்க. யாருக்கு இங்கே வந்து பெரிய மார்க்கெட் இருக்குது, என்ன இருக்குது? ஓடிடி யாரை வாங்குறாங்க? பெரிய ஹீரோக்கள் ஒரு 3-4 பேர் படங்களை மட்டும்தான் வாங்குறாங்க. ஆனால் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, டாப் 10 நடிகர்களுக்கான ஓடிடி வந்து கண்ணை மூடின்னு வாங்குறாங்கன்னு சொல்கிறார். அவர் பேர் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் சும்மாங்க. வந்து ஓடிடி நிறுவனம்லாம் வந்து எங்க 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிற பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்க சும்மா வந்து எல்லாரும் வாங்கி போட்டுருவாங்களான்னா? இதெல்லாம் மீறி 2026 ஜனநாயகன் பராசக்தியுடன் தொடங்குகிறது இந்த வருடம். அந்த வருடம் அதுக்கு முன்னாடி இந்த 2ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் வருது. ஜனவரி 2ஆம் தேதி. அதெல்லாம் மீறி ஒரு பெரிய படம் அப்படின்போது ஜனநாயகன், அதை தாண்டி பராசக்தி. 2026 உண்மையிலே, ஏன்னா 2025 விஜய் படம் வரலைங்க. அது ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா நீங்கள் லியோ 600 கோடி, கோட் ஒரு 450 கோடி, இந்த ஜனநாயகன் எவ்வளோ 500 கோடி மேலே அடிக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 600-700 கோடி அடிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் படம் வராது ஒரு பெரிய பெரிய பின்னடைவு. இது கடைசி படம்னு ஒன்று தியேட்டருக்காரங்களாம் உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது நடிக்க வந்துடுவார்ப்பா அப்படின்னு. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வந்து இதெல்லாம் மீறி 2026 ஒரு சுபிட்சமான வருடமாக தமிழ் சினிமாவுக்கு இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.